எரியுதடி மாலான்னு ஏன் புலம்புறீங்க என்ற தாவேகா தாக்குதலும், குதிரை பேரம் என்ற அதிமுக குற்றச்சாட்டும் தமிழக அரசியலில் அனல் பறக்கும் மோதலை உருவாக்கியுள்ளது. தமிழக அரசியல் அரங்கம் இப்போது வெறும் கருத்து மோதலாக இல்லை, அது தீப்பிடித்த காட்டைப் போல வேகமாக பரவி வரும் வார்த்தை போராக மாறியுள்ளது. அதாவது அதிமுகவிலிருந்து விலகிய 3 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்த சம்பவம் அரசியல் களத்தில் குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டை எழுப்ப, அதற்கு பதிலாக உங்கள் எம்எல்ஏக்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று தாவேகா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு, இது ஜனநாயகம் அல்ல, திட்டமிட்ட அரசியல் நாடகம் என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த தாவேகா, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய நடைமுறையே தெரியாமல் பேசும் ஒருவர் பலமுறை ஆட்சி செய்த கட்சியின் தலைவராக இருப்பது மக்களை சிரிக்க வைக்கிறது என தாக்கியது. மேலும் தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திக்கும் தலைமையின் கீழ் இருக்க விரும்பாமல் மக்கள் சேவைக்காகவே அவர்கள் சுய விருப்பத்தின் பேரில் இணைந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளனர். சாதாரணமாக கட்சி மாறுபவர்கள் தங்களின் எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக் கொள்ள பார்ப்பார்கள். ஆனால் இங்கு அவர்கள் தங்களின் பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு மக்களின் மறுதேர்தலை சந்திக்க தயாராக வந்துள்ளனர். கூவத்தூரில் என்ன நடந்தது என்பதை இந்த நாடே அறியும். அன்று சொகுசு விடுதியில் அடைத்து வைத்து பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள நடத்தப்பட்ட நாடகங்களை மக்கள் மறக்கவில்லை. ஆனால் இன்று தார்மீக பொறுப்பேற்று தங்களின் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் மன்றத்தை மீண்டும் சந்திக்க துணிவோடு வந்துள்ளார்கள். தேர்தலில் மக்கள் உங்களை, கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களே உங்களை நிராகரித்து வருகிறார்கள். எங்களின் கவனம் முழுவதும் மக்கள் மேம்பாடு மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சியை நோக்கியே உள்ளது என்று தாவேகா தெரிவித்துள்ளது. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி, கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு, தமிழகத்தில் கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கடும் கண்டனம். சுத்த சுய பிரகாச தூய சக்தி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டது என்று கூறினார். தமிழக அரசியலில் குதித்த திரையுலக பிரபலம் மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகுதிதத்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடான ஒன்றாகும். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் மோசமான ஒரு குதிரை பேர அரசியலை நடத்தித்தான் அமைத்த மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முனைவது கண்டு தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் எத்தனையோ துரோகச் செயல்களையும் முதுகில் குத்திய நிகழ்வுகளையும் தாங்கித்தான் மக்கள் பணியாற்றி வருகிறது அதிமுக என்ற மாபெரும் பேரியக்கம். இந்த அரசிற்கு முட்டுக்கட்டை கொடுக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்களாக இருந்தாலும் தற்போது ராஜினாமா செய்துள்ளவர்கள் திரைப்பிரபலத்தின் சின்னத்திற்கு எதிராக மக்கள் வாக்களித்துதான் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதுபோன்ற துரோக செயல்களால் அதிமுகவை அசைத்து பார்க்கலாம், வீழ்த்திவிடலாம், அந்த இடத்திற்கு நாம் வந்துவிடலாம் என யாராவது நினைத்தால் அது பகல் கனவாகவே முடியும். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல, பழைய மந்தையில் புதிய கல் என்பது போல் அடுத்தவர்களின் முதுகில் ஏறி பயணம் செய்வதில்தான் தங்கள் வாழ்வு இருக்கிறது என செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என கண்டித்துள்ளார்.